இந்த வீநெக் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பீஸ் வந்து நம்ம 2.25 அடிச்சிருக்கோம். அடித்து திருப்பும்போது நமக்கு 3 இன்ச் வரும். ஹைட் வந்து நான் 6 இன்ச் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி நம்ம ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம கொடுக்க பார்டர் பீஸ் வந்து நம்ம அதை விட நெக்கை விட ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கணும். இப்போ பாருங்கள், நான் 2 இன்ச்சு வச்சு நான் அளந்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அடித்து மார்க் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதையும் கட் பண்ணி நெக்கும் இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்ம நெக்குக்கிட்ட இருந்து நம்ம கரெக்டாக அந்த நெக்கோட ஹைட்லேருந்து நம்ம வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும். அந்த கால் நம்ம எடை பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த டிசைனில் தான் நாம் தைக்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் அதை பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஏன்னா நகுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு தையல் வர்ற மாதிரி நம்ம தைக்கலாம். அந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு டேகு கட்டி எடுத்துடணும். அடுத்தது அந்த இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு அர்க்கத்து கொடுத்துர்லாம். அப்படியே நம்ம இந்த பீஸை வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், எல்லாமே நீட்டாக மடிச்சுட்டு இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இதை கரெக்டாக கொஞ்சம் இழுத்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா போதும், அழகாக நின்றுக்கும். இப்போ ஒரு படிமான தையல் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.